வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி ஜூஸ் பாட்டிலோட எம்டி பாக்ஸையும் சாக்லேட் கவரோட எம்டி கவரையும் வச்சு அழகான டிஐஒய் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப அழகான ஒரு ஆர்கனைசர். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ்பொண்ணு சமையல் சேனல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஜூஸ் பாக்கெட்டோட எம்டி கவர் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி மேலே ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டையும் நான் நீட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி, பழைய துணி. இந்த மாதிரி நீங்கள் துணி யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா கவர் ஏதாவது கிஃப்ட் கவர் இருந்தால் அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு எம்டி கவரையும் ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த துணியை வச்சு நாம் அழகாக இதை வந்து சுற்றி ஒட்டிக்கலாம். இதுக்கு நான் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி துணியை நீட்டாக ஒட்டிக்கோங்க. ஆப்போசிட் சைடும் க்ளூ கன் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நம்ம கரெக்டாக ஃபுல்லாக நீவி விட்டு ஒட்டிக்கலாம். அழகாக ஒரு கிஃப்ட் பேக் பண்ணுற மாதிரியே ஒட்டிக்கோங்க. இப்போ பேக் சைடு திருப்பி வந்து எப்படி கிஃப்ட்டு கவர் நம்ம பேக் பண்ணுவோமோ அதே மாதிரியே இந்த துணியையும் அதோடு வச்சு நல்லா க்ளூகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட க்ளூகன் இல்லைனா நீங்கள் செலோ டேப் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய பீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல நம்ம உள்ளார ஜாயின் பண்ண போகிறோமோ அந்தந்த இடத்தெல்லாம் நான் சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அது உள்ளார வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏத்தியும் தாத்தியமாக இல்லாமல் நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது அந்த இடத்துல அரேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் உள்ளார விட்டுட்டு அதை ஸ்டாப்லர் பின் பண்ணிக்கலாம் நீட்டாக. இப்போ அழகாக பண்ணியாச்சு. இதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலான்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து சாக்லேட்டோட எம்டி கவரு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணதை நம்ம முன்னையும் பின்னையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக மடித்ததை கரெக்டாக இந்த மாதிரி நீவி விட்டு இதை ரெண்டாக திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு எட்ஜில் வந்து ஒரு ஸ்டாப்லர் பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்க்க அது ஒரு ஹார்ட்டின் மாதிரியும் ப்ளஸ் அழகான ஒரு பூ மாதிரியும் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளூகன் போட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாக்ஸில் ஒட்டிக்க போகிறோம். இப்போ இந்த பாக்ஸ் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலான்னு நான் வந்து லேஸ் வந்து சுற்றியும் பார்டர் பண்ண போகிறேன். இப்போ லேஸ் வச்சு பார்டர் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஹார்ட்டின் ஷேப்பை வந்து க்ளூகன் அப்ளை பண்ணிட்டு இதெல்லாம் நான் ஒட்டிக்க போகிறேன். இதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தலான்னு இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ரோசஸ்லாம் நான் அங்கங்கே வச்சு டச் பண்ண போகிறேன். இதையும் க்ளூகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அழகான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப அழகான பென் ஸ்டாண்டு. இதில் நம்ம பென்னு, ஸ்கெட்சு இல்லை நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். அல்லது ஸ்பூன்ஸு இந்த மாதிரி நீங்கள் போட்டு கிச்சனில் வச்சுக்கலாம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஐஒய் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோக்களுக்கு தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.